நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கார்த்திகை ஸ்பெஷல், அதாவது அவல் பொரி நான் செய்ய போகிறேன். இது அவல் பொரி தனியாகவே கிடைக்கும் நம்மளுக்கு. இதை நான் ஒரு 200 கிராம் வாங்கியிருக்கேன். இது தேங்காய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, வெல்லம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் காய்ச்சிட்டு அந்த வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இனிமேல் தான் பாகு காய்ச்சணும். தேவையான அளவு கீ. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். தேங்காய் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், ஒரே ஒரு பெஞ்ச் நம்ம சுக்கு பொடியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சிட்டே இருக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை தண்ணியில் போட்டோன்னே உருண்டை மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். இது பார்த்தாவே தெரியுது. இப்போ நம்ம விட்டு பார்க்கலாம். தண்ணியில் விடலாம். விட்டால் நல்லா உருண்டை மாதிரி நம்ம எடுக்கலாம். இது கரெக்டான பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். இதான் இப்போ கூடவே ஏலக்காய், அதாவது பொட்டுக்கடலை, தேங்காய் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பொரியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் கார்த்திகை அவல் பொரி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.